தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது. வாழ்க்கை என்றால் என்ன என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சுவாரஸ்யமான சம்பவங்களும் கௌசவமான சம்பவங்களும் ஒவ்வொரு நாளும் நடந்ததை கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் ஆண்டவனால் தரப்பட்ட இந்த வாழ்க்கை நாங்கள் ஆண்டவனுக்கு நானே சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையிலே என்று சொன்னால் வாழ்க்கை என்பது நாங்கள் வாழப்போகின்ற நாட்கள் குறைந்த காலங்கள் தான். ஒரு மனித வாழ்க்கை என்பது மேக்சிமம் 79-80 வயதுகள் வரைக்கும் தான் ஒரு மனித வாழ்க்கை உயிரோடு இருந்து சாதிக்க வேண்டியவர்களை சாதிக்க வேண்டியவர்கள். அந்த 79 வயதுக்குள்ளும் பலம் நிறைந்த ஸ்ட்ரென்த் உள்ள வாழ்க்கை என்பது மிகவும் குறைந்ததாகத்தான் இருக்கிறது. ஆகவே நாங்கள் வாழுகின்ற அந்த காலங்களிலே பகைகள், கோபங்கள் மறந்து, பொறாமைகளை வறுத்து, எனக்கும் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கின்றன. நிறைய பேர் என்னை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிகின்றார்கள். அவர்கள் எல்லாம் நல்லா இருக்கின்றார்கள் என்பது உண்மைதான். ஆனால் அதற்காக நான் அதை பார்த்து பொறாமைப்பட்டோ கோவப்பட்டோ எந்த ஒரு முடிவையும் நான் எடுக்கவில்லை. நல்லா இருந்தது போகட்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டே என் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றேன். ஒரு மனிதன் படுகின்ற கஷ்டங்கள் என்பது அது அவனுடைய வாழ்க்கையின் நடைமுறைகளை பொறுத்து தான் அது உருவாகின்றது. ஒரு பழமொழி இருக்கின்றது. என்னென்று சொன்னால், நீங்கள் மனம் முடித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய மனைவி உங்களோடு ஒத்து வரும் பொழுது, நீங்கள் சொல்லுகின்ற சொல்லுக்கு மனைவி சொல்லுகின்ற சொல்லுக்கும் நீங்கள் ஒத்து வரும் பொழுது, அந்த காலத்தில் சொல்லுவார்கள் உடன்கட்டை ஏறுதல் என்று சொல்லி, அந்த உடன்கட்டை ஏறுகின்ற அளவிற்கு உங்களோடு ஒத்து வந்தால் அந்த குடும்பம் நிச்சயமாக நிலை பெற்று ஊன்றி நிற்கும் என்பதுதான் உண்மை. ஒரு மனைவி எதற்குமே இடம் கொடுக்காமல் அடம் பிடித்து தன்னுடைய வாழ்க்கையை தானே நினைத்துக் கொண்டு அதேபோல் கணவன் இன்னொரு விதமாக இருக்கும் பொழுது குடும்பம் மேம்படுவது என்பது மிகவும் கடினமான ஒரு விடயம். மிகவும் கடினம். நீங்கள் எப்படித்தான் என்னதான் சொல்லண்டாலும் அந்த குடும்பம் முன்னுக்கு வருவது என்பது நடைமுறைக்கு சாத்தியமற்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இந்த குடும்ப வாழ்க்கையிலே நாங்கள் இளமையில் வாழும் பொழுது எப்படியோ வாழ்ந்து விடுகின்றோம். கல்யாணம் கட்டின பிறகு எங்களுக்கு ஒரு பொறுப்புகள் வந்து விடுகின்றது. அப்புறமாக குழந்தைகள் வந்த பொழுது எங்களுடைய பொறுப்புகள் இன்னும் விஸ்தரிக்கப்படுகின்றது. எது எப்படி இருந்தாலும் மனம் முடித்த பின்பு உங்களுடைய வாழ்க்கை உங்களிடமிருந்து பகிரப்படுகின்றது. அந்த பகிரப்பட்ட வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையை பகிர வந்தவர், அவருடைய வாழ்க்கையை பகிரப்போன நீங்கள் 2 பேருக்குள்ளும் ஒரு ஒற்றுமை இல்லை என்று சொன்னால், ஒரு விட்டுக் கொடுப்பு இல்லை என்று சொன்னால், நிச்சயமாக அந்த குடும்பம் சின்னாபின்னமாக, இல்லது அந்த குடும்பத்தில் ஒரு எழுச்சி இல்லாமல், ஒரு ஒளி இல்லாமல் இருக்கும் என்பதுதான் அறிந்த உண்மை. என்னென்று சொன்னால், அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்குள் ஒரு விட்டு என்னுடைய உண்மையான உணர்வால், எக்ஸ்பீரியன்ஸினால், பார்த்ததினால் நான் சொல்லுகின்றது, குடும்பங்களிலே சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் வேண்டும். அடுத்த நிமிடமே நீங்கள் ஒற்றுமையாக வேண்டும். அடுத்த நிமிடமே கணவனோடு சேர்ந்து நடக்க பழக வேண்டும். மனைவி சொல்லுவதை கணவன் கேட்கின்ற அளவுக்கு இருக்க வேண்டும். என்னதான் நடந்தாலும் எனக்கு என்னுடைய கணவன் தான் முக்கியம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு மனைவி மாற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடும்பம் விருத்தி அடைந்து வெற்றி அடைந்து முன்னோக்கி செல்ல முடியும் என்பதுதான் உண்மை. அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த குடும்ப வாழ்க்கை
தட்டு தடுமாறி நிலை குலைந்து இருக்கும் என்பதுதான் காலம் அறிந்த உண்மை. நன்றி, வணக்கம்.